ஒரு அரசர் என்ன பண்ணாரு, ஒருத்தனுக்கு நிலம் கொடுத்தாரு, இனாமா கொடுத்தாரு, நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அந்த அரசன்கிட்ட வேலை செய்கிறவன் ஒருத்தன் இருந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணா, இனாமா கொடுக்கக்கூடாது, அதில் விளையிறதுல ஒரு பங்கை நம்ம வாங்கிக்கலாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பரில் விளைவதில் மேலே இருக்கிறதுல எனக்கு ஒரு பகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி மன்னரும் எழுதி கொடுத்துட்டாரு. அறுவடை பண்ணுற நேரத்தில் போய் பார்த்தா அவன் என்ன விளைவிச்சிருக்கான் அப்படின்னா, முள்ளங்கி விளைவிச்சிருக்கான் அந்த தோட்டத்தில். அப்போ இவர் போய் கேட்டவுடனே அவன் என்ன பண்ணால், மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி மேலே ஒன்றுமே இல்லாமல் இலையை கொடுத்துட்டான். மறு வருஷம் அவர் என்ன பண்ணார், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, அடுத்த வருஷமும் இதை தான் விளைவிக்க போகிறான், அதனால் என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறத கொடுன்னு வாங்குவோன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்தான். இவன் அந்த வருஷம் கோதுமை விளைவிச்சிருந்தான். மேலே இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிறத இவன்கிட்ட கொடுத்துட்டான்.